ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிற்றம்பழி சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெற்றியை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு கருணா முடிவு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லை, அந்த பழி நம்ம அபி மேலே தான் விழணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வெற்றிக்கு அபி கூட ஒரு நெருக்கம் வந்துடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்படிங்கிற சமயத்தில் கண்டிப்பாக அபி வெற்றிக்கிட்ட பார்வதி கொலையை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை மட்டும் நடக்க விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லி கருணா பிளான் பண்ணார். அதனால தான் வெற்றியை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதுக்கு அபியை போட்டு தள்ளியிருக்கலாம். அபியை போட்டு தள்ளுறது தான் கருணாவோட முதல் பிளானே. அபியை போட்டு தள்ளாமல் வெற்றியை போட்டு தள்ளுறதுனால மட்டும் அபி இந்த விஷயத்தை அப்படியே விட்டுற போகிறதில்ல. இவர் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறார் அப்படிங்கிறதும் தெரியல. நம்ம அபி பார்த்திங்கன்னா, நம்ம சுடரை ஸ்கூலுக்கு அனுப்பும்போதே மனசு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. கனவே சரியில்லை, நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்க. இல்லை அம்மோ, இன்றைக்கி எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் போய் தான் ஆகணும்னு. நீ கேப்டனை பார்க்கறதுக்காக தானே போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அம்மோ, அதெல்லாம் இல்லை, எனக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு நீங்கள் தான். கேப்டன் கூட பேசினா அவரும் சந்தோஷப்படுவார், நானும் சந்தோஷப்படுவேன். மற்றபடி அவர் எனக்கு எந்த ரிலேஷனும் கிடையாது இல்லை அப்படின்னு சுடர் ரொம்ப தெளிவாக பேசுகிறத பார்த்து அபிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண சுடர். எந்த காரணத்துக்காகவும் அவர் கூட இனிமேல் வெளியிலலாம் போகக்கூடாது. போகும்போது வரும்போது பேசுகிறியா, அதோடு நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட எப்படி அம்மா இவ்வளோ பெரிய மாற்றம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு சுடர், அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நாள் உனக்கு விளக்கம் கொடுப்பேன். ஆனால் இப்போது என்கிட்ட எதுவும் கேட்காத. நீ இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நீ சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் எனக்கு முக்கியம். மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே பெருசு இல்லை. நீ அவர் கூட பேசுகிறது எந்த லிமிட்டில் இருக்கணுமோ அந்த லிமிட்டில் வச்சுக்கணும். அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது. அவர் எங்கேயாவது வண்டியில் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் நோ சொல்லிடணும். அம்மாவுக்கு தெரியாமல் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிடணும். சரியா அப்படின்றாங்க. சரிங்க அம்மோ, இனிமேல் நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். நீங்கள் பேசுகிறதுக்கு ஓகே சொன்னதே எனக்கு போதும் அப்படின்னு சுடர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. கரெக்டாக நம்ம பிரபாகரன் சுடரை பார்க்குறாங்க. அபியை பார்க்குறதுக்காக பிரபாகரன் வந்துட்டு இருக்கும்போது குழந்தைய ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்க்குறாங்க. அதே நேரத்தில் தான் வெற்றியும் வராங்க. பிரபாகரனும் சுடரும் பேசிக்கிறத பார்த்துட்டு நம்ம இப்போ போனால் சரியாக இருக்காது அப்படின்னு யோசிக்கிறாரு. அங்கேயே நின்றுடுறாரு. பிரபாகரன் சுடர்கிட்ட வழக்கம் போல் ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாரு. சுடருக்காக சாக்லேட்டும் கொடுக்குறாரு. என்ன பார்க்குவேன்னு நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க அங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படி தான், நீ வீட்டில் இருப்ப. அப்படி நீ வீட்டில் இல்லாமல் ஸ்கூலுக்கு போயிருந்தாலும் உன் அம்முக்கிட்ட நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அதனால தான் அம்மு டெய்லி எனக்கு சாக்லேட் கொடுக்குறாங்களா அப்படின்னு. டெய்லி எல்லாம் நான் வர்றது இல்லையே அப்படின்றாங்க. அப்பப்போ கொடுப்பாங்க, அது நீங்கள் கொடுத்தது தானா அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரசித்து மெய் மறந்து போய் நிற்கிறாரு நம்ம வெற்றி. அதுக்கப்புறம் பிரபாகரன் போயிடுறாரு அபியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு. இப்போது சுடர் பக்கத்தில் வெற்றி போய் பேசுகிறாரு. சுடர், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் பண்ணலையே, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு. ஆமாம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்க கூட ஒரு சார் பேசிகிட்டு இருந்தாரே, அவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவரா, அவர் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சொல்லு சுடர் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதை பற்றியெல்லாம் அம்மா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. உங்கள் கூட பேசுகிறதோட நிறுத்திக்கணுமா, நீங்கள் எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டா போகக்கூடாதான், உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதான். மகேஷோட வீட்டுக்கு தான் சொல்கிறேன். இனிமேல் என்னை எங்கேயும் கூப்பிடாதீங்க கேப்டன். அப்படி ஏதாவது அம்மாவுக்கு தெரியாமல் நான் பண்ணேன்னா உங்கள் கூட பேச விட மாட்டாங்க. என்னால் உங்கள் கூட பேசாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சுடர். ஆனால் நான் தான் உன் அப்பான்னு தெரிஞ்சா நீ என் கூட பேச மாட்டியேடா அப்படின்னு கண் கலங்குறாரு. என்னாச்சு கேப்டன் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இன்றைக்கி ஏன் நீ ஸ்கூலுக்கு லேட்டாக வந்திருக்க அப்படின்னு. நீங்கள் தான் லேட்டு, நான் தான் பிரபாகரன் அங்கிள் கூட பேசிகிட்டு இருந்தேனே அப்படின்றாங்க. அவர் யார் அப்படின்னு. அவர் ஒரு லாயர் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க சுடர். சரி சரி, அவர் லாயருங்கிறது எனக்கே தெரியும், ஆனால் எதுக்காக அம்முவை பார்க்க வராங்கன்னு தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றாங்க. அம்மு தான் எந்த தப்பும் பண்ணலைல்ல, அவங்க தப்பு பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வரதுக்கு இந்த சார் தான் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் வெற்றிக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஒரு பக்கம் ஒருவேளை அபி சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவள் அன்றைக்கி கத்தியால் குத்துன மாதிரி தானே இருந்துச்சு, கத்தியை எடுக்கும்போது தானே நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி வெற்றி யோசித்து ரொம்ப குழம்பி போயிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்வதி அக்காவுக்கு ஏதாவது ஆயிருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஏன்னா கத்தியால் குத்தி எடுக்கும்போது அவங்கக்கிட்ட எந்த அசைவமுமே தெரியல அப்படிங்கிறது தானே விஷயம். அதுதான் வெற்றி யோசிச்சுட்ருக்காரு. இப்போ ஃபைனலி சுடர் கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு குழந்தை கூட ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவரோட பிரான்ச்சில் இருந்து. எனக்கு இங்கே ஒரு சின்ன பிரச்சனை, நீ உடனே ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி ஓகே வரேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு
சரி சுடர், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். நீ பத்திரமா ஸ்கூலுக்கு போயிடுவல. நான் ஆஃப்டர்நூன் லஞ்ச் எடுத்துகிட்டு மகேஷை பார்க்கறதுக்காக வருவேன். அப்போ மீட் பண்ணலாம், இல்லாட்டினா ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க கேப்டன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து அனுப்பி விட்டுட்டு வெற்றி போகிறாரு. அப்போவே ஒரு கல் தடுக்கி கீழே விழ பார்க்குறாரு. ஜஸ்ட் மிஸ், இல்லைனா அங்கேயே கீழே விழுந்திருப்பாரு. என்ன இது காலையிலேருந்து ஏதாவது ஒரு தடங்கள் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் கனவே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு நம்ம அபி உட்காந்துட்டு இருக்கும்போது பிரபாகரன் வீட்டுக்கு போனார். அபி அபி அப்படின்னு வெளியே இருந்தே கூப்பிடுறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு வெளியே வராங்க. என்னாச்சு அபி, 2-3 முறை கூப்பிட்டோம், நீங்கள் ரொம்ப சாதுவாக மெதுவாக இறங்கி வரீங்க வெளியே அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், கனவே சரியில்லை, வெற்றிக்கு ஏதோ ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. வெற்றிக்கு ஏதோ ஆகிற மாதிரி இருந்துச்சா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், வெற்றிக்கு ஏதோ ஆகிற மாதிரியும் அது என்னால் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் எதுவும் வெற்றியை பண்ணணும்னு நினைக்கல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சுடர் கேப்டன் பேசிகிட்டு இருந்தது வேறு யாரும் இல்லை, அந்த வெற்றி கூட தான் சார் அப்படின்றாங்க. அச்சச்சோ, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஷாக் ஆகி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு. அப்புறம் என்னாச்சு, நீங்கள் அலோவ் பண்ணியிருக்க மாட்டீங்களே அப்படின்னு. ஆரம்பத்தில் அலோவ் பண்ணலை, அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தால அந்த ஏக்கம் தான் அவளுக்கு, அவர் கூட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறா. சரி போய் தொலையட்டோன்னு விட்டுட்டேன், அவளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு பிடிக்கணும், பேசட்டோன்னு விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன அபி, உங்ககிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அப்படியே நான் இழுத்து பிடிச்சனாலும் சுடருக்கு ஏதாவது ஆகிடுங்கிற பயம் வந்துடுச்சு. அதான் கேப்டன் அப்படிங்கிற இதில் மட்டும் பேசட்டோன்னா, இந்த ஜென்மத்தில் நீ தான் அப்பான்னு சுடருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க. அவன் தான் உன் அப்பான்னு சொல்லியிருந்தாலே கண்டிப்பாக சுடர் பேசியிருக்க மாட்டாளே, வெறுத்திருப்பாளே அப்படின்றாங்க. அதுவும் சரிதான், ஆனால் அவள் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டான்னு நினைக்கிறேன், அவன்கிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. என்னமோ, ஆனால் எனக்கு ஏதோ தப்பாகவே தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க நம்ம அபி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் பிரம்ம தான், விடுங்க, இந்த உண்மை வெற்றிக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற பதற்றத்தில் இருந்திருப்பீங்க, அதனால உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும் அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. சரி திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் சார் அப்படின்னு. ஃபோன் பண்ணேன், நீங்கள் எடுக்கல, அதான் நேரில் விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. என்ன விஷயம் சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்து சண்முகம் வந்துடுறாரு. அவர் முன்னாடி எதுவும் பேசிக்க வேண்டாம் அப்படின்னு அபி சிக்னல் பண்ணுறாங்க. சரி ஓகே அப்படின்னு. சரிங்க அபி, நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை பார்த்த உடனே கிளம்புறாரு. என்னாச்சு சார், வந்தீங்க என்னை பார்த்த உடனே கிளம்புறீங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, பேச வேண்டியது அபிகிட்ட பேசுகிறேன், நான் வரேன் சார் அப்படின்னு சண்முகத்துக்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னாச்சு அபி, என்கிட்ட கேஸ் சம்மந்தமாக எதுவுமே சொல்ல மாட்டியா அப்படின்னு. அதெல்லாம் அவள் பார்த்துப்பா, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்றாங்க சரளா. இவ்வளோ நேரம் அண்ணி எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு அபிக்கு பயமாக இருக்குது. ஆனாலும் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் சரளாவும் சண்முகம் உள்ளே போக அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, எமர்ஜென்சி ஒர்க் அப்படின்னு சொல்லி. சரி உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து கால் வருது, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க, நான் அங்கேயே கூட எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன், கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாரு. எங்க சாப்பிட்டுட்டு போங்க, நீங்கள் வரவே இல்லை, ரொம்ப லேட் ஆகும், சாப்பிட மாட்டீங்கன்னு. இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் டைம் கிடைக்கும் போது, இல்லாட்டினா வந்து சாப்பிட்டுக்கிறேன், ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லும்போது போல நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வெளியே கிளம்புறாரு. படிக்கட்டில் ஸ்டெப் ஆகி கீழே விழுந்துடுறாரு. ஓடி போய் நம்ம சரளா ஒரு பக்கம் அபி ஒரு பக்கம் தூக்குறாங்க. நீயே உடம்பு முடியாதவ, நீ என்னமா ஓடி வர அப்படின்னு திட்டுறாரு நம்ம சண்முகம். பரவாயில்லைன்னு, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஓகே தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன்றாரு. என்னங்க கீழே விழுந்துட்டீங்க, ஏதோ தடங்களாக இருக்குது, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்கன்னு. ஆஃபீஸில் வேலை, பதற்றமாக இறங்கி வந்தேன், அதான் கீழே விழுந்துட்டேன். நமக்கு இந்த வேலை எவ்வளோ முக்கியம் உனக்கே தெரியும்ல, இது சுடர் மூலமாக நமக்கு ஒரு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு. அந்த கம்பெனிக்கே போகக்கூடாது அண்ணன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அபி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஏதோ தப்பாகவே தோணிக்கிட்டு இருக்கு, கனவு வேற சரியில்லை, அண்ணன் வேற கீழே விழுகிறாரே அப்படின்னு யோசிச்சுட்டு பதற்றமாக இருக்காங்க. சரிங்க இந்தாங்க தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க அப்படின்னு. இப்போ அபி பார்த்தீங்கன்னா சாமிக்கிட்ட போய் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து அண்ணனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, கனவுல வந்தது எதுவும் நடந்துடக்கூடாது, நான் சுடர் கூட பரோல் முடிகிற வரைக்கும் இருக்கணும், எப்படியாவது என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பரோல் டைமை நான் யூஸ் பண்ணிக்கணும், கடவுளே எனக்கு துணையாக இருங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வெற்றியை போட்டு தள்ளுறதுக்கு ஆளுங்களை ரெடி பண்ணிட்டாங்க. கர்ணா வந்து அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இங்கே வராங்க அங்கே வராங்கன்னு சொல்லி. இப்போது வெற்றி வரவும் ரவுண்ட் கட்டிடுறாங்க வண்டியை நிறுத்திட்டு. ஆக்சுவலாக முள்வேலியெல்லாம் அந்த கீழே போட்டு வச்சுருந்தாங்க, அதில் வண்டி மோதி பஞ்சர் ஆகி ஒரு ஓரமாக நின்றுட்டார் அவரேவும். அப்போ வந்து ரவுண்ட் கட்டிட்டாங்க. அவங்க ஏதோ பிளானோட தான் அடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு வெற்றிக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் அவர் நினைக்கிறது அபியை தான். ஒரு வேளை சுடர் கூட நம்ம பேசுறது பிடிக்காம அபி தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாளா, இல்லை அந்த மாணிக்கத்து மூலமாக இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்க்குறாளா அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. அவங்க கிட்ட இருந்து ரொம்ப நேக்காக எஸ்கேப் ஆகுறாரு. அவங்க ஆயுதம்லாம் வச்சுருக்காங்க கையில், அவங்கள எல்லாரையும் அடித்து தும்சம் பண்ணிடுறாங்க. கர்ணா கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு என்னென்னா, முக்கியமானது என்னென்னா, அவனை கொல்ல முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவன்கிட்ட நீங்கள் யாரும் சிக்கிடக்கூடாது, எஸ்கேப் ஆகி போயிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அடிக்கும்போது நம்ம வெற்றியோட அடி தாங்க முடியாமல் அதில் எல்லாருமே எஸ்கேப் ஆகி ஓடியே போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் காலில் ரொம்ப அதிகமாக அடிபட்டதுனால எந்திரிச்சு ஓட முடியாமல் அங்கேயே விழுந்து கிடக்கிறாரு. அப்போவும் கொஞ்சம் அப்படியே நகர்ந்து போக ட்ரை பண்ணுறாரு. வெற்றி போய் அவங்க சட்டையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ஒரு கார் ஓரமாக நிறுத்தி, யார் சொல்லிடா வந்த நீ அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முகத்தோட மாஸ்க்கை எடுத்துகிட்டு, சொல்லுடா இப்போ நீ சொல்கிறியா இங்கேயே அப்படி சொருகவா அப்படின்னா அவர் கையில் இருக்கிற கத்தியை வாங்கி அவருக்கு வயிற்றில் குத்துறதுக்காக போக அவர் பயந்துடுறாரு. சொல்லிடுறேன். ஆனால் நான் தான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன கொன்னுடுவாங்க அப்படின்றாங்க. சொல்லுடா முதல்ல அப்படின்ட்டு. யார் அந்த அபியா அப்படின்னு. அபி யாரு அப்படின்னு கேட்குறாரு அவர். வேறு யாருடா உன்னை அனுப்புனது அப்படின்னு கேட்குறாங்க. கருணா சார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கருணாவா யார்? அபி தான் அப்படி சொல்ல சொன்னாலா? என் நண்பன் என்ன கொலை பண்ணான்னு பார்க்குறியா அப்படின்னு. என்னது நீங்கள் அவரோட நண்பரா? நீங்கள் வேலைக்காரன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேலைக்காரன்னு சொன்னாங்களா? யாருடா சொன்னது உங்ககிட்ட அப்படின்னு கோவமாக கேட்க, கருணா சார் தான் சொன்னார். அவர்கிட்ட நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு நீங்கள் ஏதோ துரோகம் பண்ணிட்டீங்க, அவருக்கு நிறைய ஏதோ காசு கையாடல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உங்களை போட்டு தள்ளுறதுக்கு எங்களை அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. எனக்கு இவ்வளோதான் சார் தெரியும். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. இதில் ஏதோ பெரிய மர்மம் இருக்குது போல இருக்குது. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. நான் கண்காணாத தேசமாக எங்கேயாவது போயிடுறேன். கருணா கிட்ட மட்டும் நான் மாட்டினேன் இல்லை இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்ன போட்டு தள்ளுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. இப்போது போனால் போகுதுன்னு விட்டுடுறாரு நம்ம வெற்றியுமே. ஆனால் கர்ணா தான் இதை பண்ணாங்கிறத நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இவனை கூட்டிகிட்டு போய் நிறுத்தினா தானே சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம வெற்றி அவரால் காலில் அடிபட்டிருக்கிறதுனால ரொம்ப தூரம் போக முடியல. வேகமாக ஓடி போய் அவரை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு, நீ கர்ணா முன்னாடி இது அவன் தான் பண்ண சொன்னாங்கிறத நீ சொல்கிற அப்படின்றாங்க. சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்சினாலும் கூட விடுறதில்ல. உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். கர்ணா எதுவுமே பண்ண மாட்டான். ஆனால் நீ உண்மையை சொல்லணும் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வெற்றி ஒரு ஆட்டோவை பிடிச்சா அந்த ஆளை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வண்டியை அங்கேயே விட்டுட்டு. அங்கே போனால் கருணா ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க வெற்றி செத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. ஆனால் வெற்றி முன்னாடி வந்து நிற்கிறாரு. அந்த ஆள் வெளியவே விட்டுட்டு வந்திருக்காங்க. கருணா என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன ஒரு 5-6 பேர் கொலை பண்ணுறதுக்கு வந்தாங்க. அவங்கள எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஒருத்த மட்டும் காலில் அடிபட்டதுனால அங்கேயே இருந்துட்டான். அவனை கையோடு பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற வெற்றி? உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு பயங்கரமாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, அவனை யாரோ கூலிப்படை தான் அனுப்பியிருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த அபி மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அபி தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும். அவனும் அப்படி தான் சொன்னான். அதனால் முதல்ல அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அவனை வச்சு தான் எப்படியாவது நம்ம அபியை மறுபடியும் ஜெயிலில் தள்ளணும். அவள் பரோலில் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காள்ல அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. அதுவும் சரிதான்னு சொல்லிவிட்டு அந்த ஆளுக்கு சாப்பாடு போடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வேதா அவங்களுக்கு காலுக்கு மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. வெற்றி தான் அப்ளை பண்ணி அவங்க காலை சரி பண்ணி விடுறாங்க. இங்கே நம்ம அபி பார்த்திங்கன்னா அந்த தட்டெல்லாம் கீழே விழுந்தது அபசகுணமாக சாமி கும்பிடும்போது அதெல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துட்ருக்காங்க. சண்முகம் சேஃபாக வீட்டுக்கு வந்துடுறாரு. அண்ணன் உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்றாங்க. தடுக்கி விழுந்ததுக்கு போய் இப்படி பயப்படுவியான்னு, கனவு கூட சரியில்லைண்ணே எனக்கு, நீங்கள் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சுடருக்கு ஏதாவது தப்பாக நடந்துருமோன்னு பயமாக இருக்குது, நான் போய் சுடரை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு கிளம்ப, நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன், 3 பேரும் வெளியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம்மா, இன்றைக்கி ஈவினிங் நம்ம எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், அதனால் ஸ்கூலில் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு அபி கேட்க, சரளாவை பார்த்து பயப்படவும் செய்கிறாங்க. நான் தான் சொன்னேன் கூட்டிகிட்டு வர சொல்லி அப்படின்றாங்க சரளா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி என் கூட பேசினதுக்கு அப்படின்றாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, நம்ம பேசாமல் இருந்து என்ன நடக்க போகுது? வர்ற ஆபத்து வரதான் போகுது. இன்றைக்கி உன் அண்ணன் கீழே விழும்போதே கூட ஏதாவது தப்பாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அவர் கை நிறைய சம்பாதிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் சுடர் தான். பரவாயில்ல, வர்ற பிரச்சனையை நம்ம எல்லாரும் சேர்ந்தே சமாளிப்போம். இத்தனை நாள் நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்னை மன்னிச்சிடு. சுடருக்கு அன்னைக்கு அந்த மாதிரி ஃபிட்ஸ் வரவும் நான் ரொம்ப பயந்துட்டேன். என்ன இருந்தாலும் அவளுக்கு நான் சாப்பாடு ஊட்டியிருக்கேன், அவளை தூக்கி கொஞ்சிருக்கேன். அவளுக்கு அந்த மாதிரி ஆகும்போது என்னால் தாங்கிக்க முடியல. நாங்கள் உன் கூட இருக்கோம் அபினிமே அப்படின்னு சொல்லி சரளா பேசுகிறத கேட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம அபி. அப்போது சுடர் அவங்க பேகு நனைஞ்சிருச்சு. கொஞ்சம் ரோட்டில் நடந்து வரும்போது ஒரு வண்டி சேரு மேலே கொட்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுக்க சொல்கிறாங்க. அதில் ஒரு கவர் வச்சாங்கல்ல, அந்த கவரை மறுபடியும் அபி கைக்கு கிடைக்குது. இது என்ன உன் பேக்லேயே இருக்குது, எதுக்கு இதை வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. தேவையில்லாதது தான் நினைக்கிறேன், தூக்கி போட்டுடலாம், பழைய டிசி தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அபி ஒரு எதார்ச்சியாக தான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் தான் பயங்கரமான ஒரு விஷயம். அதாவது நம்ம பார்வதியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அதில் அவங்க எப்படி இறந்தாங்கங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில் இருக்குது. அதை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க அபி. ஆனால் இதை பற்றி வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல், அண்ணே கோயிலுக்கு போகலான்னு சொன்னீங்கல்ல, அதை விட ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, நான் இது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பிரபாகரனுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே போகிறாங்க. அவர் நான் உடனே வரேன் அப்படின்னு. இப்போ அபி கருணா வீட்டுக்கு போக அங்கே செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டேன்னு சொல்ல கரெக்டாக பிரபாகரன் வந்துடுறாரு.
அவர பார்த்ததுக்கப்புறம் செக்யூரிட்டி 2 பேரையும் அலோ பண்ணுறாங்க. இப்போ உள்ளே போனால் அங்கே வந்து அந்த ஆள் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவரு தான் வந்து வெற்றியை கொலை பண்ண வந்த ஆள். கர்ணா சொல்லி தான் அவர் வந்திருக்காரு. எங்கே அவன் சொல்லிடுவானோன்னு பதற்றத்தில் ஏற்கனவே கர்ணா ரொம்ப பயத்தில் இருக்க, இவங்க 2 பேரும் ஒன்றா உள்ளே போக அவங்களுக்கு இன்னும் அதிகமாக பிபி ஏறுது. என்னடா இது ஒன்றா வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. நம்ம கர்ணா வந்து அடி பாவி, எப்படியோ என் நண்பனை கொலை பண்ண பார்த்த ஆள் அனுப்பியிருந்திருக்க, தோ ஒருத்தன் சிக்கிட்டான், அவனை வச்சே உன் கதையை முடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு கர்ணா. அப்போ வெற்றி இருந்துட்டு, கர்ணா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா அப்படின்றாங்க. நீ தானே சொன்ன அபிதான் இதை பண்ணான்னு, அவனும் சொன்னதா சொன்னியே அப்படின்னு, அவன் சாப்பிட்டு முடிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கர்ணாவுக்கு கால் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க. வீட்டுக்குள்ளே வாங்க, இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் ஒரு கேங்கோடு வராங்க. கர்ணாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 போலீஸ் போய் அவங்க கையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. என்ன எதுக்கு சார் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெற்றிக்கு குழப்பமாக இருக்குது. நம்ம தான் இன்னும் விஷயத்தவே சொல்லலையே, போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணலையே, எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை பற்றி பேசலான்னு தான் அவர் பொறுமையாக இருந்தார். எதுக்குன்னு புரியல உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை வந்து காமிக்கிறாங்க அபி போலீஸ்காரங்க கிட்ட. சார் இங்கே பாருங்கள், பார்வதி அக்கா எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரிஜினல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என் பொண்ணோட பேக்கில் இருந்துச்சு, இது ஒரிஜினல் தான், உங்களுக்கு சந்தேகம்னா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க. அது வந்து ஸ்வேதா, வெற்றி, கர்ணான்னு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதை பார்த்துட்டு போலீஸ்காரங்களும் ஆமாம் சார் இது உண்மையான காப்பி தான் அப்படிங்கிற மாதிரி பிரபாகரன் கிட்ட சொல்லிவிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. எதை வச்சு அவரை கைது பண்ணுறீங்க அப்படின்னு ஸ்வேதா கேட்கும்போது, உங்கள் அக்கா அதாவது அவரோட ஒய்ஃபு இறந்துருக்காங்க, கத்தியால் குத்தப்பட்டு இறக்கலை. என்ன தான் கத்தியால் குத்தப்பட்டிருந்தாலுமே அவங்க அதனால் சாகலை, அதுக்கு முன்னாடியே பாய்சனால் இறந்துருக்காங்க. அவங்க சூசைட் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்கள யாராவது கொலை பண்ணியிருந்தாங்கனாலும் சரி, ஃபஸ்ட்டு விசாரிக்க வேண்டியது இவரை தான். அதனால் இவரை நாங்கள் கைது பண்ணுறோம், விசாரணையின் பேரில் தான் கைது பண்ணுறோம், கண்டிப்பாக உண்மை வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. வெற்றிக்கு அதை விட குழப்பமாக இருக்குது. அப்போது நான் அபி கூட பேசினது அவனுக்கு பிடிக்கல, எங்கே அபி என்கிட்ட ஏதாவது விஷயத்த சொல்லிடுவாளோன்னு தான் இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் என்னை கொலை பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வெற்றி கெஸ் பண்ணிடுறாரு. ஸோ ஃபைனலி நம்ம வெற்றிக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாரு. கர்ணா இந்த விஷயத்தில் எஸ்கேப் ஆனாலும் கூட வெற்றி கண்டிப்பாக கர்ணாவை சுற்றி வந்து உண்மையை கண்டுபிடிப்பாரு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.